ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் வீடியோஸ்லேருந்து நிறைய சீரீஸ்லாம் நம்ம தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இன்றைக்கி டாப் 10 ஆன சீரீஸ் அண்டு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். வித் நம்ம தமிழ் டப்டோட தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம சிட்டடல் சீரீஸை தான் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 1 அண்ட் IMDbலையும் 6.1 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கான கொஞ்சம் ஹை வேல்யூபிளான ஒரு சீரீஸாக அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு டோட்டல் வெறும் 6 எபிசோட்ஸ் தான் அண்ட் நீங்கள் அதை ஈஸியாகவும் பார்த்து முடிச்சிடலாம். என்ன கான்செப்ட் தான் ஃபுல் இந்த ஸ்பை யூனிவர்ஸ் ஆட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்பை ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. பட் அவங்களோட இப்போ மெமரி எல்லாம் எரேஸ் ஆகிட்டு இருக்கும். அது எப்படி ப்ரோ மெமரி எரேஸ் பண்ணியிருக்காங்க? அதான் வந்து என்டையர் இந்த சீரீஸோட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டாக இருக்கும் அண்ட் அட் அ டைம் ஒரு ஃபுல் என்கேஜிங்காக த்ரில்லிங்காக அண்டு விஷுவல் தான் வந்து கொஞ்சம் நல்லபடியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரும். பை த வே சீசன் 2 இப்போது ரெனியூ பண்ணிட்டாங்களா, அதனால் கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு வேர்ஷனாக வந்து அப்கமிங் டேஸில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சீசன் 1 மறக்காமல் முடிச்சிருங்க. நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடு தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம ஜென் வி சீரீஸ் தான். ஸோ 2023 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு வெறும் சீசன் 1 தான், ஆனால் சீசன் 2 ரெனியூ பண்ணிட்டாங்க. ஸோ அப்கமிங் டேஸில் அதையும் பார்த்துடலாம். அண்ட் IMDbல இதுக்கு 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சீசன் 1 ஃபுல்லாக நம்ம 8 எபிசோட்ஸோடு இருக்குது அண்டு நல்லபடியாக தான் போச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு பாய்ஸோட சீரீஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஜென் வியும் பிடிக்கும். ஸோ அது வெறும் ஸ்பின் ஆஃப் மட்டும் கிடையாது, இதோட ஸ்டோரியும் ரொம்ப லிங்காக இருக்குது. நீங்கள் பாய்ஸ் சீரீஸை ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும் அப்கமிங் சீசன்ஸ் எல்லாம், அதுக்காக நீங்கள் ஜென் வி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு கண்டினியூட்டி ஆட்டோ இதில் ஒரு லிங்க் பண்ணியிருக்காங்க அண்டு நிறைய கேரக்டர்ஸும் உள்ளே இருக்காங்க. ப்ளஸ் அதெல்லாம் நல்லபடியாக மர்ஜ் ஆகும். ஸோ என்ன இருந்தாலும் சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் காலேஜில் இருக்காங்க அண்ட் அந்த காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்ரெட்டான சில விஷயங்கள்லாம் அண்டர் கிரவுண்ட் லேபில் வந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த சூப்பர் ஹீரோஸ் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம ஃபியர் தி வாக்கிங் டெட் சீரீஸை தான். நம்ம டோட்டல் 8 சீசன் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 8வது சீசன் இன்னும் ஆன்கோயிங் ஓடிட்டு தான் இருக்குது. அண்ட் IMDbல 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ IMDbல ரொம்ப கம்மியாக மேபி ரேட்டிங் தரலாம், பட் அப்படி கிடையாது. ஒரு பயங்கரமான ஜாம்பி கேட்டகிரியான சீரீஸ். டோட்டல் ஈச் எபிசோட் ஈச் சீசனில் பார்த்தீங்கன்னா 16 எபிசோட்ஸோடு இருக்கும் அண்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைடில் கொண்டு போவாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தி வாக்கிங் டெட் சீரீஸ் பார்த்துருக்கணும். ஏன்னா அதோட ஒரு பேரலான ஒரு வேர்ஷன் அதை தான் நம்ம ஃபியர் தி வாக்கிங் டெட்டை கொண்டு வந்தாங்க. பட் நிறைய கேரக்டர்ஸ்லாம் உள்ளே அப்படியே அந்த சீரீஸ்லேருந்து இந்த சீரீஸ் உள்ளெல்லாம் மர்ஜ் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் போக வந்து சில கேரக்டர்ஸ்லாம் சடனாக வருவாங்க. அது மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் இனிஷியலி ஃபியர் த வாக்கிங் டெட் வந்து ஒரு டோட்டல் சோலோவாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜாம்பி ஃபுல் அப்போகலிப்ஸ் ஆட்டம் நடந்துருச்சு அண்ட் இதுக்கப்புறமா சில ஹியூமன்ஸை இப்படியெல்லாம் சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அதில் நிறைய பேட்டில்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ அது பாட்டு நாங்கள் அது கொஞ்சம் லென்த்தியாகவே போயிட்டு இருக்குது. பை த வே 8வது சீசன் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் அதுக்குள்ளேயும் நம்ம தமிழ் டப்பில் வராது. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீசன் 7 எல்லாமே நம்ம தமிழ் டப்போட ப்ரைம் வீடியோஸில் அவைலபிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட என்டையர் ஒரு ப்ரீக்வலான சீரீஸ் த ரிங்ஸ் ஆஃப் பவரே தான். ஸோ 2022 ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் சீசன் 1 மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக அதோட எல்லா கேரக்டர்ஸ் ப்ளஸ் அந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்டோரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் உண்மையாக என்ன தான் நடந்திருக்கு, ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த ரிங்ஸ் ஆஃப் பவரை காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீசனில் அந்த ஒரு ரிங்கை தான் உருவாக்குவாங்க, ஆனால் இதே மாதிரி இன்னும் நிறைய ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எப்படிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதோட ஸ்டோரி தான் அப்கமிங் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் சீசன்ஸ் எல்லாம் வரதான் போகுது எப்படியோ. பட் ஒரு அமேசான் ப்ரைம்லேருந்து அவங்கள ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட்டான ஒரு சீரீஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட டோட்டல் வேல்யூ அண்ட் ஒர்த் வந்து இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லபடியாகவே புரியும். என்ன கொஞ்சம் ட்ராமா வைஸ் இருக்கும், பட் அது இனிஷியல் ஸ்டோரி அப்படி தான் போயிருக்கு. ஆனால் போக அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேட்டில் செக்மெண்ட் சீன்ஸ்லாம் வரும். அதனால் கொஞ்சம் பேஷன்ஸோடு பார்த்துருங்க.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம குட் ஒமென்ஸோட என்டையர் சீரீஸை தான். ஸோ 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் 2 சீசன் வந்திருக்கேன். நம்ம IMDbல 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அகைன் இந்த சீரீஸ்லாம் கொஞ்சம் ஃபன் காமெடியான சீரீஸ். ப்ளஸ் இருக்கிறது இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசனில் வெறும் 6 எபிசோட் தான். அண்ட் இது இனிஷியலாக இது வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான், பட் ரீசெண்டாக அதை நம்ம தமிழில் பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 அண்ட் சீசன் 2 தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் குட் ஒமென்ஸ் என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு வந்து நம்ம ஏஞ்சல் இருக்காருன்னா, இன்னொரு சைடு வந்து டெவில். அண்டு 2 பேரும் இந்த வாட்டி ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு மிஷினை முடிக்கிற மாதிரி, அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம எர்த்தை காப்பாற்றணும் அண்ட் அதுக்காக ஒருத்தனை தேடணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் என்டையர் இந்த சீரீஸ் அப்படியே செம்மையாக போகும். ஒரு கிரேசியஸ்டான விஷுவலான நீங்கள் VFXலாம் இதில் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஃபன் காமெடி கேட்டகரி வைஸில் அதெல்லாம் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. அதனால் அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க த வீல் ஆஃப் டைம் சீரீஸ் தான். 2021 ரிலீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் 2 சீசன் வந்திருக்கு. 2வது சீசன் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ஈச் சீசனில் 8 எபிசோட்ஸ் தான். அண்ட் வீல் ஆஃப் டைம் வந்து என்டையர் ஒரு யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி உலகம் வேணும் அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் மேஜிக்கல் பவர்ஸோட, அதுதான் இந்த சீரீஸ் தான். ஆனால் இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா, அவங்க ஸ்டோரி அப்படியே போக கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் லெவலாகவும் அண்ட் பவர் அப்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கிறாங்க. இனிஷியலி சீசன் 1 நல்லபடியாக தான் இருந்தது. பட் சீசன் 2 சீசன் 1ஓட பயங்கரமாகவும் க்ரியேட் பண்ணிட்டாங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ஆஸ் எ ஃபேண்டசி வேர்ல்டான சீரீஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம டாம் கிளான்சிஸ் ஜாக் ரயான் சீரீஸை தான் 2018 ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாக இப்போ வரைக்கும் 4 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ 4வது தான் ஃபைனலான சீசன் வேறு. ஸோ இது டோட்டலாக ரேப் அப் பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியலாக சீசன் 1லாம் பார்த்தீங்கன்னா 8 எபிசோட்ஸ் தான். பட் 4th சீசன் மட்டும்தான் 6 எபிசோட்ஸோடு முடிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம IMDbலையும் 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஒரு டாப் லெவலான ஒரு ஹை ஆக்டேனான ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு ஸ்பை கேட்டகரி சீரீஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஜாக் ரயானை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசன் எடுத்தாங்கன்னா அந்த சீசன்லேயே அதோட கான்செப்ட் ஸ்டோரி அங்கேயே முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சீசன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னு கூட அது வெயிட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக சீசன் 2 பார்க்கும்போது ஒரு நியூ ஸ்டோரியோடு இருக்கும். அண்ட் அந்த கரெக்டாக அந்த சீசன் எண்டோட அதை முடிச்சிருவாங்க அந்த ஸ்டோரியை. ஸோ பை த ஜாக் ரயானோட கேரக்டர் ஒரு ஹை லெவலான கேரக்டர். அந்த கேரக்டர் தான் நல்லபடியாக அந்த சீரீஸை கொண்டு போயிருக்கு. I promise you, I'm the best chance you have. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம இன்வின்சிபிளோட என்டையர் சீரீஸை தான். ஸோ 2021 தான் இதுக்கு சீசன் 1 ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் சீசன் 2 இன்னும் ஆன்கோயிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ IMDbல 8.7 அண்டு ஈச் சீசனில் 8 எபிசோட்ஸோட நீங்கள் பார்க்கலாம். ஸோ சீசன் 2 ஆக்சுவலாக 2 பார்ட்டாக பிரிச்சிட்டாங்க. பார்ட் 1ல் 4 எபிசோட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் மிச்ச மீதி எபிசோடெல்லாம் வந்து நம்ம ஜான் மந்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பை த வே இன்வின்சிபிள் வந்து ஆக்சுவலாக ஒரு காமிக் புக் கேட்டகிரியான சூப்பர் ஹீரோ சீரீஸ் தான். அனிமேட்டட் தான், பட் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நாட் ஃபார் கிட்ஸ். அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். ரத்தம் தெரிகிற மாதிரி சில விஷுவல்ஸோடலாம் உள்ளே போட்டு டார்க்கரான ஸ்டோரி வெர்ஷனும் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். அண்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஈச் எபிசோடில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட்டே க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ வரைக்கும் செம்மையாக போயிட்டுருக்கு. சீசன் 1 அல்டிமேட், சீசன் 2 அதுக்கு மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்காகவே நீங்கள் பார்க்கலாம். I'm about to tell you will change everything. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம ரீச்சர் சீரீஸே தான். 2022 ரிலீஸ் ஆகிருக்கு சீசன் 1 அண்ட் அப்கமிங் சீசன் 2 நம்ம December 15 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆக்சுவலாக சீசன் 1 வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது. பட் ரீசெண்டாக இப்போ தான் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணிட்டாங்க. IMDbல 8.1 அண்ட் வெறும் 8 எபிசோட்ஸ் தான் பர் சீசன். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஆக்சுவலாக ரீச்சர் யார்? ஆக்சுவலாக நீங்கள் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம ஹீரோட ஃபிசிக்கை பார்த்தோன்னே நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. ரியலி ஒரு ஜெயிண்ட்டுன்னு சொல்லலாம். அண்டு அவர் இருக்க அந்த மஸ்குலர் பாடியால் இவர் என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் வித் பிரெயின், அதுதான் கொஞ்சம் ஹை லெவல். ப்ளஸ் ரீச்சர் கேரக்டர் வந்து டோட்டல் ஒரு கோஸ்டான ஒரு கேரக்டர். இப்போ எதுக்கு அவர் இந்த வில்லேஜ்னு சொல்ல ஒரு சின்ன டவுனுக்கு வந்திருக்காரு. அண்ட் அந்த டவுனில் ஒரு மர்டர்லாம் வந்திருக்கு. அந்த மர்டர் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. ப்ளஸ்
இவரோட சில பர்சனலான விஷயம் உள்ளே ஆட் ஆகிருக்கும் அண்ட் அதை வந்து அப்படியே நல்லபடியாக இன்டென்ஸாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன் வருதோ செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரீச்சர் சீரிஸ் சீசன் 1 செம்மையாக போயிருக்கு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். அப்கமிங் சீசன் 2 வருதா, அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலி நம்ம தி பாய்ஸ் சீரீஸே தான். ஸோ டவுட்டே கிடையாது, பாய்ஸ் சீரீஸ் வந்து நம்ம என்டையர் ப்ரைம் வீடியோஸில் ஒன் ஆஃப் த ஹைலைட்டான ஒரு சீரீஸாக மாறி இருக்குது. சூப்பர் ஹீரோ கான்செப்ட் மட்டும் கிடையாது, அவங்க அதுக்கு மேலே பியாண்டான டார்க் காமெடியோட ரொம்ப இன்டென்ஸாகவே காமிச்சிருப்பாங்க. 2019 இப்போ வரைக்கும் டோட்டலாக 3 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் நம்ம IMDbல 8.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. பர் சீசன் 8 எபிசோட்ஸ் தான். ஸோ இதோட இது என்டையர் யூனிவர்ஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸ் தான் நம்ம ஜென்வி இப்போது வந்திருக்கு. அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அண்ட் அப்கமிங் சீசன் 4 தான் நெக்ஸ்ட் இயரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்காக கொஞ்சம் ஈரான வெயிட்டிங். பை த வே பாய்ஸ் பற்றி சொல்லணுன்னா சூப்பர் ஹீரோஸ் தான் வில்லன்ஸாக இருக்காங்க அண்ட் பவரே இல்லாத பாய்ஸ் தான் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸை போட்டு அழிக்க போகிறாங்க. அது எப்படி பண்ண முடியும் டவுட் எல்லாருக்கும் வரும். ஏன்னா அவங்கக்கிட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்குது, அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேமஸான சில கேரக்டர்ஸோடு இருக்காங்க. லைக் நம்ம புச்சர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கார், அவர் எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர். ஆனால் இன்னொரு பக்கம் ஹோம்லேண்டருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸில் பயங்கரமான வர்சஸான ஃபைட்லாம் நடக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் டோட்டலி இப்போதைக்கு டாப் 10 நம்ம ப்ரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்க சீரிஸ். வெறும் தமிழ் டப்டு மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் எல்லா டப் லாங்குவேஜஸோட தான் அவங்க ரிலீஸும் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான். மெயினாக நீங்கள் நம்ம தி பெரிஃபெரல் சீரீஸை பற்றி வேணால் கேட்கலாம். இனிஷியலாக அதுவும் நல்லா டாப் லெவலான சீரீஸ். பட் இப்போதைக்கு அந்த சீரீஸோட சீசன் 2 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அது சொன்னால் கூட அப்கமிங் அதை கண்டினியூ நீங்கள் பண்ண முடியாதா, அதனால் அதை சைடாக வச்சுருங்க. பட் இன்கேஸ் அதை பார்க்கணுன்னா சீசன் 1 நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.